வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, நமக்கு எஸ்சி, எஸ்டி மாநில ஆணைய தலைவர் நியமனம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது தமிழக அரசாங்கம் எஸ்சி, எஸ்டி மாநில ஆணையத்தின் தலைவரை நியமனம் செஞ்சிருக்காங்க. சேர்பெர்சன அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? முதல்ல இந்த அமைப்பு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, தமிழ்நாடு மாநில பட்டியலின மற்றும் பழங்குடியின ஆணையச் சட்டம் 2021 அதன் கீழ தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. சரிங்களா? ஒரு ஆணையம். தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப் ஆக்ட் 2021 அந்த சட்டத்துக்கு கீழ தான் இப்படி ஒரு ஆணையமே உருவாக்கப்படுது. சரிங்களா? அந்த ஆணையத்தின் முதல்ல ஒரு தலைவர் இருந்தாரு. அப்புறம் அவரு வந்து பதவி காலம் முடிஞ்சது. இப்போதைய தலைவராக யார் வந்திருக்காங்கன்னா, நீதிபதி தமிழ்வாணன். ஓகேங்களா? தமிழ்வாணன் அப்படிங்கிறவர் தான் வந்திருக்காங்க தலைவராக. சோ இவருடைய பதவிக்காலம் டென்யூர் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நமக்கு 3 ஆண்டுகள் 3 இயர்ஸ் ஆர் 75 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். சரிங்களா? இவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 3 இயர்ஸ் ஆர் 75 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். சரிங்களா? இந்த அமைப்பினுடைய உறுப்பினர்கள் காம்போசிஷன் எவ்வளவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு சேர்பெர்சன், ஒரு வைஸ் சேர்பெர்சன் பிளஸ் 4 மெம்பர்ஸ். சரிங்களா? 4 உறுப்பினர்கள் இருக்காங்க. சரிங்களா? அதே மாரி இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடியா அப்படின்னு கேட்பாங்க. இட் இஸ் நாட் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இட் இஸ் அ ஸ்டாச்சுரி பாடி. சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தானே தவிர, இது ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாக நம்மளால கருத முடியாது. சரிங்களா? இதே மத்திய அளவுல பார்த்தோம்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி. இங்க நம்ம எஸ்சி, எஸ்டிக்கு ஒரே ஆணையமா வச்சிருக்கோம். அங்க 2 ஆணையங்களாக இருக்கு. ஆர்டிகல் 338, 338A அப்படிங்கிறது எஸ்சி, எஸ்டிக்கு வரக்கூடிய ஆணையங்கள். ஓகேங்களா? சோ இதெல்லாம் நம்ம ரிலேட் பண்ணி நம்ம பார்க்கிறோம். சரியா? சோ முதல் செய்தியில இதெல்லாம் தான் இருந்துச்சு. அடுத்ததாக பார்க்கிறப்ப, நமக்கு இன்னும் ஒரு செய்தி இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு சில கேபினட் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஓகேவா? எதற்காக இந்த கேபினட் அப்ரூவல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ 1,00,000 கோடி வேளாண் திட்டத்துக்கு ஒப்புதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வேளாண் அமைச்சகத்துக்கு கீழ இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிஎம்ஆர்கேவி, ஆர்கேவிஒய் அப்படிங்கிற திட்டம். ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா. இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் நிலையான விவசாயத்துறையில நிலையான வளர்ச்சியை வந்து கொண்டு வரதுக்காக இந்த ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். ஓகேவா? அடுத்ததா நமக்கு கிருஷோ உன்னதி திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த கிருஷோ உன்னதி திட்டம் பார்த்தோம்னா, உணவு பாதுகாப்பில் தன்னிறைவு அடைய கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஃபுட் செக்யூரிட்டி ஃபார் செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். சரிங்களா? ஃபுட் செக்யூரிட்டி ஃபார் செல்ஃப் சஃபிஷியன்சி அதற்காக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது விவசாயத்துறையில இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் இந்த 2 தலைப்புகளுக்கு கீழ, இந்த 2 திட்டங்களுக்கு கீழ வகைப்படுத்த போறாங்க. அதுதான் அந்த சரிங்களா? சோ அதற்கு 1,00,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கேபினெட் அமைச்சரவை அதற்கு ஒப்புதலும் தெரிவிச்சிருக்காங்க. மத்தபடி பார்த்தோம்னா, தரமான வித்துக்கள் சரியான நேரத்தில் மாநிலங்களுக்கு கிடைப்பதற்கு வலைதளம் அறிமுகப்படுத்தப்படும். சதி அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இத பத்தின அனௌன்ஸ்மென்ட் 2023லயே வந்திருக்கும். ஆனா இன்னும் லான்ச் ஆகாம இருக்கு. சீக்கிரமா லான்ச் பண்ணிருவாங்க. சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த விதைகள் பத்தின தகவல்களுக்கான ஒரு போர்ட்டலா தான் இது இருக்கு. இணையதளமாக தான் இது இருக்க போகுது. சரிங்களா? அடுத்ததா ஒரு 5 மொழிகளுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. செம்மொழி அந்தஸ்து அப்படிங்கிறது பார்த்தோம்னா, கலாச்சார அமைச்சகம், கல்ச்சர் மினிஸ்ட்ரி தான் நமக்கு இந்த செம்மொழி அந்தஸ்து அப்படிங்கிறத குடுக்குறாங்க. ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. என்ன கிரைட்டீரியாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, 1500லிருந்து 2000 ஆண்டுகள் நம்மளுடைய மொழி, நம்மளுடைய இலக்கியங்கள் பழமையாக இருக்கணும். அதே மாரி பார்த்தோம்னா, நம்மளுடைய எழுத்து வடிவம், லிட்ரரி ட்ரெடிஷன் அப்படிங்கிறது வேறு மொழிகள்ல இருந்து பெறப்பட்டதாக இருக்கக்கூடாது. அதே மாரி இக்காலத்துக்கு ஏற்ப நம்மளோட மொழி வந்து அடாப்டபிலிட்டி இருக்கணும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. கல்ச்சர் மினிஸ்ட்ரி தான் கலாச்சார அமைச்சகம் தான் நமக்கு இந்த செம்மொழி அந்தஸ்து அப்படிங்கிறத வழங்குறாங்க. முதல்ல செம்மொழி அந்தஸ்து வாங்கின மொழி எது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் மொழி தான் 2004ஆம் ஆண்டுல. அதன் பிறகு சமஸ்கிருதம் 2005ல, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, அதன் பிறகு ஒடியா
2016. இதன் பிறகு ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்ப 2024ல பார்த்தோம்னா, வங்கம், மராத்தி, பிராகிருதம், அஸ்ஸாமி, பாலி போன்ற மொழிகளுக்கு வந்து மொத்தம் 5 மொழிகளுக்கு வந்து நமக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட போறதாக நம்ம பிரதமர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மொழிக்குன்னு தனியா ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து உருவாக்கப்படும். அதே மாரி பார்த்தோம்னா, அந்த மொழியில ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இன்கிரீஸ் பண்ணுவாங்க. அந்த மொழியில இருக்கக்கூடிய அந்த பழங்கால இலக்கியங்கள் எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கப்படும். வேற என்ன முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பல மொழிபெயர்ப்புகள் அந்த மொழியில இருக்கக்கூடிய இலக்கியங்கள பல மொழிகள்ல மொழிபெயர்ப்புகள் அப்படிங்கிறது நடக்கும். இந்த மாதிரி பல்வேறு சிறப்பம்சங்கள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அந்த மொழியினுடைய வளர்ச்சிக்காக. சரிங்களா? இதெல்லாம் தான் ஒரு மொழி செம்மொழியா மாறுனா, அதற்கு இருக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம சரிங்களா? ஸோ, அ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கியமான செய்திகள்னா இதெல்லாம் தான். சரியா? மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.